இப்போ தானே எனக்கு வயசு 30. கல்யாணம் பண்ணி இப்போ தானே 2 வருஷம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளார நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாமா? அப்படின்னு உங்களுக்குள்ளார யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? வயசு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு நம்ம இப்போ மகப்பேறுட்ட கேட்போம். இந்த சார்ட்ட வச்சு எதனால நீங்க வந்து ஈவன் நீங்க 30 வயசா இருந்தாலும் கருமுட்டை வளர்ச்சிகள் என்ன எண்ணிக்கையில உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வாங்க நம்ம மகப்பேறு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இருக்கிறதுலே நம்ம பண்ண பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவு இதுதான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது அந்த பெண்மணியோட வயசு என்ன. அந்த வயசு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு ஆளை ஒரு பெண்மணியை பார்த்த உடனே இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு என்ன வயசுனே சொல்ல முடியல. முன்னாடி காலத்துலலாம் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ, இவங்களுக்கு ஒரு 40 வயசு, இவங்களுக்கு ஒரு 50 வயசுன்னு சொல்ல முடியும். இப்போ சில பேர் வந்து என்கிட்ட 50 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா 30 வயசு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா நம்ம சினைப்பே அப்படி கிடையாது. உள்ள அது வயசு ஆயிட்டே தான் இருக்கு. நம்ம என்னதான் நாட்கள்ல நம்ம மாடர்ன் ஏஜுக்கு வந்துட்டோம். 2020க்கு மேல நம்ம எல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம். செல்ஃபோன் வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஆனா நம்ம பிரெக்னன்சி 10 மாசம் தான். 10 மாசம் பிரெக்னன்சி முடிச்சு தான் ஆகணும். அத ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு பெண்மணி வயசாகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் எல்லார்கிட்டயும் சொல்ற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து ஒரு ஒரு சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இதில் என்ன தெரியுது? இப்போ நீங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 25லேருந்து 30 வயசு பெண்மணியோட வயசுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்காங்க. 31லேருந்து 35, 36லேருந்து 40, 41லேருந்து 42, 43 வயசுக்கு மேலே. இப்போது இந்த வயசில் ஒரு பெண்மணிக்கு ஐவிஎஃப் பண்ணோம் அப்படின்னா 10 கரு வந்துச்சுன்னா அதில் எத்தனை நார்மலாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த 10 கரு ஃபார்ம் ஆச்சுன்னா இவங்களுக்கு 60லேருந்து 70% நார்மலாக இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, 25 வயசு பெண்மணி கூட மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு 15-20% சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் கன்சீவ் ஆனாங்கன்னா நல்லபடியாக குழந்தை நின்று நல்லபடியாக டெலிவரி ஆகிடுது. அதே வயசு கொஞ்சம் தள்ளி போகுது, 31லேருந்து 35, 50% வந்து எம்ப்ரியோ நார்மலாக இருக்குது, 50% அப்நார்மலாக இருக்குது. அப்போது இவங்களுக்கு ஒரு தடவை ஐவிஎஃப்லேயே 10 கரு வந்துருமா? அதுவும் கஷ்டம். 2 தடவை ஐவிஎஃப் பண்ணால் தான் 10 கரு வரும். அப்போ அந்த 10 கருவில் 50% தான் நார்மலாக இருக்குது, மிச்சம் 50% குறையோடு இருக்குது. அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க, 35 வயசுக்கு மேலே போகும்போது இன்னுமே அந்த பர்சன்டேஜ் கம்மியாகுது. இந்த நீல கலரில் இருக்கிறது எல்லாம், ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாம் நல்ல எம்ப்ரியோஸ், ரெட் கலரில் இருக்கிறதுலாம் பேட் எம்ப்ரியோஸ், க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் வைக்க முடியாது. ஸோ இந்த ப்ளூவில் இருக்கிற கலரில் இருக்கிற எம்ப்ரியோஸ் மட்டும் தான் வைக்க முடியும். ஒரு பெண்மணியோட வயசு ஆக ஆக எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வயசு ஆக ஆக முட்டைகளோட எண்ணிக்கையும் கம்மியாகுது, குவாலிட்டியும் கம்மியாகுது. அதனால் அந்த கருவோட தன்மையும் மாறி போகுது. இதனால் நம்ம எதிர்காலத்தில் இருக்கிறவங்க எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும்னா, நம்ம அம்மாக்கள் மாதிரி நம்மளும் யங்காகவே குழந்தை பெற்றுக்கணும். கட்டாயம் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே குழந்தை நின்று இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வந்து குழந்தை 40 வயசுல நின்னாலும் அது 8ஆவதோ இல்லை 10ஆவது குழந்தையாக தான் இருக்கும், மொதல் குழந்தையாக இருக்காது. 8ஆவது இல்லை 10ஆவது குழந்தைய நம்ம வந்து 40 வயசில் பெற்றுக்கலாம். என்ன ஆகுது, ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம், 10 மாதம் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது ஒரு 3-4 மாதங்கள் வந்து முட்டைகள் சினைப்பையிலேருந்து முட்டைகள் வெளியிலேயே வரதில்லை, அதனால் உள்ளேயே ஸ்டோர் ஆகிடுது. அதனால் 10ஆவது குழந்தை போகும்போது கிட்டத்தட்ட 40 வயசாக இருந்தால் கூட அந்த பெண்மணிக்கு 30 வயசு மாதிரி தான் கணக்கு. எங்கள் அம்மாவுக்கு 40 வயசில் தான் நான் பிறந்தேன், ஆனால் நீங்கள் 10ஆவது குழந்தையாக பிறந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் 40 வயசில் தான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இஃபெக்ட்ஸ் வந்து கட்டாயம் இருக்குது. அதனால் 40 வயசில் கட்டாயம் குழந்தைய நிற்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சான்சஸ் இருக்குது. ஆனால் ஏன் அதுக்காக நீங்கள் அவ்வளோ வாழ்க்கையோட ரொம்ப லேட்டாக போய் குழந்தைக்கு ட்ரை பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்கிறது, 28 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை, 32 வயசுக்குள்ளே 2ஆவது குழந்தை. எவ்வளோ அழகாக இருக்கும் வாழ்க்கை. அந்த குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி அந்த குழந்தையோட குழந்தைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் காலத்தை தள்ளிட்டீங்க, இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணாலும் இதுக்கும் எதுவுமே லேட் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போயாவது முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட மெடிக்கோ லீகலாக இந்தியாவில் 50 வயசு வரைக்கும் ஒரு பெண்மணி ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதனால் நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் 50 இயர்ஸ் வரைக்கும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்து
அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த் இருக்கணும். அப்படின்றதுனால 50 வயசு வரைக்கும் ஒரு பெண்மணியோட வயசு இருக்கும்போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 55 வயசு வரைக்கும் ஒரு ஆண்மகனுக்கு வயசு இருக்கிற வரைக்கும் பண்ண முடியும். அதனால இதோட பதிவு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு பிரெக்னன்சி நல்லபடியா ஒரு பெண்மணி சின்ன வயசுலயே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலத்துல மத்த வீடு கட்டுறத தள்ளி போடலாம், கார் வாங்குறத தள்ளி போடலாம், வேலைக்கு அடுத்த ப்ரமோஷன தள்ளி போடலாம். ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அடுத்தது எல்லாத்தையுமே பண்ணலாம். அதனால இப்ப ரொம்ப நெறைய ஆசைப்படுறாங்க பெண்கள் சாதிக்கணும்னு. அது கூட சேர்ந்து ஒரு தாய்மை அடையிற சாதனையும் சேர்த்து பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான பதிவு. நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்மணிகள் இப்ப வந்து நான் லேட்டா தான் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில வருவேன் அப்படின்னு. பட் அது ஒரு புறம் இருக்கிறதுக்கு, நீங்க கண்டிப்பாக உங்களுக்காக இந்த கருமுட்டை காத்திருக்குது அது. அதனால நீங்க நம்ம மாரி மகப்பேற பார்த்து, ஆலோசனை எடுத்துட்டு, உங்களோட ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ட நம்மளோட பதிவு பண்ணிக்கங்க.